இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளிலே இனிய வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, வெற்றி அளிக்கும் உமது கைவன்மையை ஒருமிக்க போற்றினார்கள். ஏனெனில் பேச முடியாதவர்களின் நாவை ஞானம் திறந்தது, குழந்தைகளின் நாவை தெளிவாக்கியது. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3
இறை வார்த்தைகள் 11 முதல் 26 வரை. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல்நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னைப் போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு
சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்துப் பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்த உம்முடைய இறை பிரசன்னத்தை எங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறோம். உயிர்த்தெழுந்த நீர் எங்கள் உள்ளத்திற்கு அமைதியை தருகிறீர். இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறீர். அச்சத்திலும் கலக்கத்திலும் பீதியிலும் வாழ்கிற மக்கள் மத்தியில் நீங்கள் ஒவ்வொருவரும் அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தோடு ஒற்றுமையோடு வாழுங்கள் என்கிற
ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். அன்பின் ஆண்டவரே இறைவா, இந்த வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வதற்கு உம்முடைய உயிர்ப்பு ஒரு சாட்சியாயிருக்கிறது. உம்முடைய உயிர்ப்பின் கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். உயிர்ப்பின் மக்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடியெடுத்து வைத்து உமக்கு சாட்சியாயிருக்க வேண்டும். உயிர்ப்பின் பிள்ளைகள் நம்பிக்கையின் பிள்ளைகள், உயிர்ப்பின் பிள்ளைகள் மீட்பின் பிள்ளைகள், உயிர்ப்பின் பிள்ளைகள் வெற்றியின் பிள்ளைகள், உயிர்ப்பின் பிள்ளைகள் சாட்சியின் பிள்ளைகள் என்பதை உணரச் செய்தருளும். எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள், கலக்கங்கள், அச்சங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் பிரசன்னமாக வேண்டும். இந்த இறைவார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொருவருடைய இல்லத்தில் ஒரு உயிர்ப்புக்கு சாட்சியாய் நீர் இருக்க வேண்டும். நாங்களும் கூட எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை நாவார் அறிக்கையிட்டு உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று எழுதியுள்ளது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் அச்சத்தோடும் கலக்கத்தோடும் பீதியோடும் இருக்கின்ற தன் சீடர்களை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர்களை உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். உயிர்ப்பின் நம்பிக்கையை அவர்களுக்கு தருவதை பார்க்கிறோம். ஏனென்றால் ரோமையர்கள் செய்த அந்த கொடூரமான சித்திரவதை, சிலுவை தண்டனை, கல்வாரியில் அவர் உயிர் நீத்த அந்த காட்சி ஒவ்வொரு சீடர்களுக்கும் பயத்தையும் கலக்கத்தையும் அச்சத்தையும் நடுக்கத்தையும் கொடுப்பதாய் இருந்தது. அன்றாட வாழ்க்கையில் கூட நாமும் இந்த அச்சத்தை எதிர்கொள்ளுகிறோம். இந்த பயத்தில் வாழ்கிறோம். இந்த திகில் நம்மையும் கூட ஆட்கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிற போர் சூழல் அங்கு வாழ்கிற மக்கள் மத்தியில் பீதியையும் பயத்தையும் அச்சத்தையும் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நாம் சந்திக்கிற சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமும் நமக்கு பயத்தை தூண்டுகிறது. கடன் பிரச்சனைகளோ, நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையோ, குடும்பத்திற்கு வந்திருக்கிற நெருக்கடிகளோ ஒவ்வொரு நாளும் நம்மை அச்சத்திற்குள் வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விடுதலையை தருகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறது. நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. சீடர்களுக்கு தோன்றுகிற ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கிறார். சகோதரனே, சகோதரியே, இயேசு தருகின்ற அமைதி இன்றைக்கு உன் உள்ளத்தில், இயேசு தருகின்ற அமைதி இன்றைக்கு உன் இல்லத்தில் அவசியம் தேவைப்படுகிறது. இயேசு தருகிற இந்த அமைதி இந்த உலகத்தை ஆட்கொள்ள வேண்டும். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் தருகிறேன் என்கிறவர் ஆண்டவர். அவர் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். பாருங்க, இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்களது உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கலங்கி போயிருக்கிற அந்த மக்கள் மத்தியில், அந்த சீடர்களுக்கிடையே தன்னை ஒரு சாட்சியாக முன்னிறுத்துகிறார். நீங்கள் ஏன் ஐயம் கொள்ளுகிறீர்கள், கலங்குகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது. தன்னை ஒரு உயிர்ப்பின் சாட்சியாக சீடர்கள் முன் நிறுத்துவதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. தன் கைகளையும் கால்களையும் நேரடியாக
தொட்டு பார்த்து அனுபவிக்க ஆண்டவர் அழைப்பு தருகிறார். அவர் காயங்களை தொடுகிற போது, அவருடைய விலாவை தொடுகிற போது, அவருடைய துளையிடப்பட்ட ஆணிகளால் துளையிடப்பட்ட கைகளையும் கால்களையும் தொடுகிற போது இயேசுவின் உயிர்ப்பின் அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதலினுடைய மேன்மையில் பங்கு பெறுகிற பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழத்தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறபடி, வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் என்று அவர்கள் சான்று பகர்வதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய மரணத்திற்கு காரணமாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இயேசு ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டிக் கொடுக்கப்பட்டு மறுதலிக்கப்பட்டு சீடர்கள் எல்லாம் பயந்து அஞ்சு ஓடி நடுங்கி தங்களை மறைத்துக் கொண்ட போது இயேசு பிலாத்துவின் முன்னிலையில் மரண தண்டனைக்கு உள்ளாகி அவர் கல்வாரியில் ரத்தம் சிந்தி உயிரை விட்டார் என்பது உண்மை, நிஜம். அந்த உண்மையை இன்னும் கூட நாம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளை அடிக்கிறோம். எப்படி என்றால் நம் பாவத்தின் வழியாக, நாம் சாத்தானுக்கு அடிமையாவதின் வழியாக, தீமைகளை மீண்டும் மீண்டும் தெரிந்தும் செய்வதின் வழியாக, ஒருவர் மற்றவரை மன்னிக்க முடியாமல் கல்மனம் படைத்தவர்களாய் வாழ்கின்ற போது, கரம் நீட்டி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாத போது, இரக்கத்தோடு நடந்து கொள்ளாத போது, நிச்சயம் இன்றும் கூட இயேசுவை நாம் தண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நமக்கு மனமாற்றம் வேண்டும், நாம் மனம் திருந்த வேண்டும், ஆண்டவரை நோக்கி வர வேண்டும், இயேசுவை நோக்கி வர வேண்டும். அவருடைய காயங்களுக்கு மருந்தாக நம்முடைய புண்ணியங்களும் நன்மைகளும் மாற வேண்டும். அவருடைய காயத்தை இன்னும் ரணமாக்குகின்ற பாவ செயல்களில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையை நீ சீர்தூக்கி பார். நீ எதிலிருந்து மனம் மாற வேண்டும், எதிலிருந்து மனம் திருந்த வேண்டும், எதிரிலே நீ அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாய், எந்த பிடியில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய், எதிலே உன்னை சாத்தான் வீழ்த்தி இருக்கிறான் என்பதை சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கை விடுதலையாய் மாற ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை விடுதலையாக்க உயிர்ப்பின் தேவனாயிருக்கிறார். உன் மனதுக்கு அமைதியை, சமாதானத்தை தருகிறார். நீ ஏன் ஐயம் கொள்ளுகிறாய், நீ ஏன் கலக்கம் கொள்ளுகிறாய், துணிவோடு இரு என்று சொல்லி நம்பிக்கை தருகிறார். இயேசுவின் உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை, இயேசுவின் உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றி, இயேசுவின் உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டால் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் நம்மால் வாழ முடியும். இந்த நாளில் இறைவன் தருகிற இந்த வார்த்தையின் வழியாக இயேசுவுக்கு சாட்சிகளாய், உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் நாம் வாழவும், நம்மிடையே இருக்கின்ற அச்சம், கலக்கம், பயத்தை நீக்கி ஆண்டவருடைய அமைதியை பெற்ற மக்களாய் வாழவும் வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே,
அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவிமாந்த வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையெழுந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலிப்பொருள்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலேயே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலேயே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோலியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்குந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன்.
இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மைமிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர்ந்தவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாவுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நலமாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கெங்கும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நலமாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கெங்கும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.